1995. இவ்வழக்கில் பூசாரியை தாக்குதல், பசியின் காரணமாக குழந்தையை கொலை செய்தல், தற்கொலை முயற்சி. குற்றம் சாட்டப்பட்டவர் குணசேகரன் மற்றும் கல்யாணி. Yes, you can proceed. குணசேகரன், குணசேகரன், குணசேகரன். நீங்கள் தான் குணசேகரனா? ஆம், நான் தான் குணசேகரன். நான் சொல்வதெல்லாம் உண்மை? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. சத்தியம். சத்தியம். அரசு தரப்பு வக்கீல் தன் வாதத்தை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர். உன் பெயர்? குணசேகரன். ஊர்? இத்திருவிடத்திலே பிறந்தேன். ரங்கூன் என்னை வளர்த்தது. உன் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? என் உடன் பிறந்தவர்கள் 4 பேர். நான், என் தங்கை, 2 அண்ணன்கள். எதற்காக இங்கு வந்தாய்? என் தங்கையை காண. கண்டாயா? ஆம், கண்டேன். உன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? நான் ஒப்புக்கொள்கிறேன். கண நீதிபதி அவர்களே, குற்றவாளி தன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். எனவே சரியான தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ஆம், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் தரப்பில் இருக்கும் நியாயத்தை நான் எடுத்துக்கூற ஒரு வாய்ப்பளியுங்கள். உங்கள் தரப்பில் வாதாட வழக்கறிஞர் ஏதேனும் உள்ளனரா? இல்லை. வழக்கறிஞர் தேவைப்படுகின்றனரா? தேவையில்லை. என் தரப்பில் நானே வாதாட வந்துள்ளேன். Yes, you can proceed. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்போது எதற்காக கோவிலிலே குழப்பம் விளைவித்தாய்? எதற்காக பூசாரியை தாக்கினாய்? கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகடத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். Yes, you can proceed. குற்றவாளியாகிய உனக்கு இவ்வளவு திமிரா? என்னை குற்றவாளி குற்றவாளி என்கிறீர்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவென்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையிலே, பதமெடுத்தாடும் பாம்புகள் நெளிகின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. நீதிபதி அவர்களே, தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து என் கதையை கேளுங்கள். கூறு உன் கதையை. தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழர்களின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் அது என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜூலி, இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் மெலிந்தேன், நலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கண்களின் நீர், கைகளில் பிள்ளை. கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன்வந்தார்கள். பிரதீபகரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டனர். கொலை வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே நிற்கிறானே கொடியவன் வேணு, இவன் பகட்டால் என் தங்கையை கொடுமைக்கு உள்ளாக்கினான். நான் தடுத்துராவிட்டால் என் தங்கையை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருந்திருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை கருணை காட்ட முன்வந்தார்கள். பிரதீபகரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டனர். அதில் தலைமையானவன் இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாது துடித்தபடியாது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தது இந்த பூசாரி. தன் குழந்தையை இந்த இறக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. தன் குழந்தையை ஆதரவற்று சாவதை காண அவள் விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சை மூர்த்தி, சீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டப்படுவதை காண செய்யாமல் அந்த முறை தான் கையாண்டிருக்கிறாள்
யூ கேன் ப்ரொசீட். ஆம், அது குற்றம்தான். சிறு பிள்ளையை கொல்வது குற்றம் அல்லவா? என்னதான் ஏழையாக இருந்தாலும் சிறு பிள்ளையை கொல்வது குற்றம் தானே. ஏழையா? என் தங்கை நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், வாழ்நாளை ஓட்டியிருக்கலாம். இதைத்தானா அந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்போர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ் யூ கேன் ப்ரொசீட். குற்றவாளி யார் யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார். யார் வழக்கும் இல்லை, அதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாபாவிக்கு புக்தி போட்ட அண்ணன் ஓடுவது என்ன தவறு? கல்யாணி தற்கொலைக்கு முயற்சித்தது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகரின் குற்றமா? போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கைவர்களின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரன் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். எனவே கணம் நீதிபதி அவர்களே, என் தங்கை நிரபராதி என தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உன் விவாதம் பொருத்தமற்றதாக இருக்கிறது. குற்றம் செய்தவர்களை தண்டிக்க தனிப்பட்ட யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதற்கு சட்டம் இருக்கிறது. நடந்ததை சொல்ல உனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமையை நீ சமூகத்தையோ பிறரையோ குறை கூற உபயோகப்படுத்தக்கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல். கல்யாணி உன் தங்கை என்பது உண்மைதானா? ஆம், கல்யாணி என் தங்கைதான். சரி, கல்யாணி வரட்டும். கல்யாணியை அழைத்து வாருங்கள். கல்யாணி, கல்யாணி, கல்யாணி. நீங்கள் தான் கல்யாணியா? ஆம், நான் தான் கல்யாணி. நான் சொல்வதெல்லாம் உண்மை? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம். சத்தியம். உன் பெயர்? என் பெயர் கல்யாணி. ஊர்? நானும் இதே ஊரில் சேர்ந்தவள் தான். திருமணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. குழந்தை இருக்கிறதா? இருக்கிறது. எத்தனை குழந்தைகள்? ஒரு குழந்தை. குழந்தை எங்கே? குழந்தை இறந்து விட்டது. குழந்தை இறந்து விட்டதா அல்லது நீ கொன்று விட்டாயா? ஆம், நானே என் குழந்தையை கொன்றேன். உன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி தன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன் ஐயா. குழந்தையை கொலை செய்ய உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? நானே பெற்றேன், நானே கொன்றேன். இது உன் அண்ணன் என்பது உண்மைதானா? இல்லை. கல்யாணி, கிறுக்கண்ணா என்று கூறுவேன், சொந்த அண்ணா இல்லை. உன் சொந்த அண்ணன் தான் நான் தான் குணசேகரன். அவருக்கு கொஞ்சம் பைத்தியம். ஆமாம், பைத்தியமாக நடித்தேன். என் தங்கையின் வேதனை அதிகப்படுத்த கூடாது என்பதற்காக. ஐயா நீதிபதி அவர்களே, நம்ப வேண்டாம். எனக்கு எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பளியுங்கள். அதற்குள் ஒரு வேண்டுகோள், என் தங்கை கல்யாணியை மன்னித்து விடுங்கள். அதை பற்றி நீ பேசக்கூடாது. அது குழந்தையை கொலை செய்த குற்றம். இல்லை இல்லை, கல்யாணி குற்றம் செய்யவில்லை. குழந்தை கொலை செய்யப்படவில்லை. இதோ கல்யாணியின் குழந்தை. விமலா. குணா. ஐயோ, என் குழந்தை. இந்த கைகளால் நானே என் குழந்தையை கொல்ல முயன்றேனே. நீ எனக்கு திரும்பி கிடைத்து விட்டா. நீ என்னை மன்னித்து விடு தங்கமே, என் செல்லமே. இவர்களை உனக்கு தெரியுமா? தெரியும். இவர்தான் கல்யாணியின் அண்ணன் குணசேகரன். கல்யாணியின் குழந்தை உன்னிடம் எப்படி கிடைத்தது? நான் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஆற்றில் படகில் செல்வது வழக்கம். நான் அவ்வாறு செல்லும் போது குழந்தை படகில் வந்து விழுந்தது. யாருடைய குழந்தை என்று தெரியாமல் வளர்த்து வந்தேன். அப்புறம் எப்படி இது கல்யாணியின் குழந்தை என்று உனக்கு தெரிந்தது? சுற்றுப்பயணம் சென்றிருந்த எனது அண்ணன் வீட்டிற்கு வந்தார். யாருடைய குழந்தை என்று கேட்டார். நான் நடந்த விபத்தை கூறினேன். கல்யாணின் குழந்தையாக இருக்குமோ என்று கூறினார். எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். செய்தி தலை வந்த செய்தியை கண்டு தெரிந்து கொண்டுதான் இங்கு வந்தேன். வேடிக்கையான வழக்கு. கல்யாணி நிரபராதி என நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
இவ்வழக்கை விசாரித்ததில் கல்யாணி குணசேகரன் இருவரும் நிரபராதி என நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்டு. ஆம், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற உண்மைக்கிணங்க தன் தங்கைக்காக தனி ஒருவனாக வாதாடி தன் தங்கை நிரபராதி என போராடிய அண்ணன் குணசேகரனின் அன்பு நீதியை நிலைநாட்டுகிறது. நீதி ஒருபோதும் அழியாது. தர்மம் நிலைநாட்டப்பட்டது.